காய்ஸ் வெல்கம் டு தி சேனல். ஒரு பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அதிகபட்சம் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட போகுது. நான் என்ன சொன்னாலும் அவன் என்ன லிசன் பண்ணுறதில்ல. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் ஏன் இந்த பசங்க எப்போவுமே லிசன் பண்ணுறதில்ல? பிகாஸ் அவங்களோட நேச்சர் அப்படி. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விளையாடுற கேமாக இருந்தாலும் சரி, படிக்கிற புக்ஸாக இருக்கட்டும், பார்க்குற ஃபில்ம்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டேஸ்ட்டே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறத நோக்கியே நகரும். அதுவே ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டோன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங்கை விட அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலையும் தான் அவங்களோட ஒரு ஒரு ரிலீஃப் அடங்கியிருக்கும். பசங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் ஒரு ரிலீஃப் கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்களுக்கு அங்கே சொல்யூஷனே தேவையில்லை. பட் அந்த பையன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிவிட்டு ஒரு சின்ன பிரச்சனைன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு டே ஒரு 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 மூட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேவை பற்றி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை பாய் ஃப்ரெண்ட்கிட்டயோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவங்க அந்த பிரச்சனையை கேட்ட உடனே அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் தோணுது. அந்த சொல்யூஷனை உடனே சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க அந்த கேர்ளுக்கு ஒரு மாதிரி இக்னோரன்ஸாக, ஒரு மாதிரி வேல்யூ இல்லாத மாதிரி, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு இக்னோரன்ஸான ஒரு வேல்யூ இல்லாத ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடுது. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் சொல்யூஷன் தேவையில்ல. அவங்க சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை லிசன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சனாக நம்மளோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை, அவங்க ஜஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணாமல் அது ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு நகரும்போது அவங்க அந்த இடத்துல அவங்களோட ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறாங்க. எஸ், எந்த ஒரு பொண்ணுக்குமே அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லிசன் பண்ணி அவங்களோட தனக்கு ஒரு ஒரு செக்யூர்டான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய ப்ரெசன்ஸை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே ஒழிய அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிவிட்டு நகர்ந்து போகிற ஒரு பர்சனை அவங்களுக்கு பிடிக்காது. அண்ட் ஐ மீன் ஒரு ஒரு ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ அப்படி இருக்கும்போது அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு சண்டைக்கு தான் ஸ்டெப் ஆகும். பிகாஸ் இவங்க எதிர்பார்க்குறது ஒன்று, அவங்க செய்கிறது ஒன்று. ஆனால் 2 பேருக்கு மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா 2 பேரோட நேச்சரும் அப்படி தான். பட் சம்ஹவ் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது ஒரு சண்டையை தவிர்க்கலாம் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை கனெக்டடாக வச்சுக்கலாம். ஸோ மென்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும்போது அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் அவங்க கூட உட்காந்து அதை லிசன் பண்ணுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த டே அந்த கான்வர்சேஷன் முடியும் போது ஷீ வில் பி ஹாப்பி. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சொல்யூஷனை விட உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ஒரு சண்டை வருது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், ஒரு சின்ன கான்வர்சேஷன் அது பெரிய சண்டையாக மாறுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டே தேர், கிவ் யுவர் ப்ரெசன்ஸ். அங்கே தேவை நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலாக அந்த சொல்யூஷன் சொல்கிறத விட்டுட்டு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு அது போரிங்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப சின்ன விஷயத்த அவங்க எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் வாட் எவர் இட் மேபி, நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். பட் யூ ஹாவ் டு பி ப்ரெசன்ட் கம்ப்ளீட்லி. நீங்கள் சும்மா ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு வேறு எதையும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். அண்ட் எப்போவுமே ஒரு பொண்ணுக்கு தன்னோட பார்ட்னர் தன்னை இக்னோர் பண்ணுறதோ இல்லை தனக்கு வேல்யூ கொடுக்கலன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தென் இட் வில் பி அ கிரேட் இட் வில் நாட் அ கிரேட் பார்ட். அது அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறது கூட ஒரு பெரிய ரீசன் அமையலாம். பிகாஸ் டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க ஒவ்வொரு நாளும் தன்னோட வேல்யூவை மிஸ் பண்ணுறாங்க, தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மிஸ் பண்ணுறதா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தென் அது ரொம்ப லாங் லாஸ்ட் நிலைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் அல்லது அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மென் ஆர் விமன் அவங்களுடைய நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு விஷயம் பசங்க சைட்லேயும் இருக்குது. ஸோ பையனுக்கு என்ன கம்ப்ளைண்ட்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, until then, bye from Maggie.